Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 6 vector algebra example sum 6.1 cosine formula important sum டா தம்பி இது சரிங்களா சொல்கிறது chapter 6ல உள்ளது vector algebra example எடுத்துக்காட்டு 6.1 cosine formula எனி ஒன் கிவன் கொடுத்துருப்பாங்க அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லி அதை மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும் சரிங்களா ரைட் ஆனால் இதில் வந்து மொத்தம் 3 ஃபார்முலா இருக்கும் மொத்தம் 3 இது சேர்ந்துருக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல மூவ் பண்ணணும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc காஸ் ஏ பார்த்துக்கோ 2 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ca அல்லது ஏசி காஸ் பி அப்படின்னு அர்த்தம். தேர்டு ஒன் சி ஸ்கொயர்னு இருந்தால் இங்கே மற்ற ரெண்டு வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும் மைனஸ் 2ab வந்துடும் இங்கே இல்லாதது காஸ் சின்னு வந்துடும். அப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க சரிங்களா சொல்கிறது. ஒரு இதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு சிமிலர்லி இதே மாதிரி நீ கேட்கையில் மாற்றி செய்யணும். எது தேவையோ அதை நான் ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், இதே மாதிரி மற்ற ரெண்டையும் ப்ரூவ் பண்ணிடு. ஓகேங்களா சொல்கிறது, மறந்துடக்கூடாது. குட். ப்ரூஃப். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், படம் போட்டு தான் செய்யணும். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுவோம். ஒரு சைடு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம்னா இங்கிட்ட ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி விடு, இதை மேலே ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி விடு. இப்படி இப்போ இந்த இடத்த ஏன்னு எடுத்திருக்கேன் சரியா, இந்த இடத்த பின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்த சின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்குவேன். பார்த்து பொறுமையாக இது பண்ணணும், அசால்ட்டாக இது பண்ணக்கூடாது. ஏக்கு எத்தாப்புள் உள்ளது ஏ வெக்டார், பிக்கு எத்தாப்புள் உள்ளது பி வெக்டார், சிக்கு எத்தாப்புள் உள்ளது சி வெக்டார். அப்படி போடணும், இஷ்டத்துக்கு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா ரைட். இப்போ இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா இந்த பை மைனஸ் பி அப்படின்னு அர்த்தம். இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா பை மைனஸ் சி அப்படின்னு அர்த்தம். 180ல் சியை கழிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சரியா. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா பை மைனஸ் ஏன்னு அர்த்தம். ஒன்றுக்கு அர்த்தம் இருக்குது, பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஆரம் பண்ண போகிறேன். ஏ வெக்டார் இப்படி போயிட்டுக்க ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ரவுண்ட் அடி பி, அடுத்து இங்கிட்டு வேணால் சி அடிச்சுக்கோ ரவுண்டு, இங்கிட்டு போய் இப்படி வருது. புரியுதா? ஃபஸ்ட்டு படத்தை போடணும் ஒழுங்கா. ஓகே ரைட். பொறுமையாக நிதானமாக இங்கே கொடுத்தா எடுக்கிறேன். அப்படியே இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வேணால் எடுத்துக்கோ. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துட்டு அதில் ஏ வெக்டாருக்கு பதில் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். படத்தை பார்த்துக்க தான் இருக்குது. சிஏ அப்படின்றது பி ஈக்குவல் டு பி வெக்டார். அடுத்து ஏபி அப்படின்றது தான் சி வெக்டார். தனித்தனியாக எடுத்தாச்சு. இதனுடைய மாடலஸ் கண்டுபிடிச்சோம்னா மேக்னிடியூடு கண்டுபிடிச்சோம்னா வெக்டர் ரிமூவ் ஆயிரும், இந்த சைடு ஏன்னு வந்துடும். சிஏ வெக்டார்னு எடுத்தோம்னா மாடலஸ் போட்டோம்னா மேக்னிடியூடு கண்டுபிடிச்சா வெறும் பின்னு வந்துடும். வெக்டார் போயிடும் அப்படின்னு அர்த்தம், நம்பர்ஸ் வந்துடும்னு அர்த்தம். புரியுதா? ஸ்கேலார் ஆயிரும்னு அர்த்தம். மாடலஸ் ஏபி கண்டுபிடிச்சோம்னா வெறும் சின்னு நம்மளுக்கு கிடைக்கும். தெரியுதா? ரைட். இதுக்கப்புறம் கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும். இது மூணுக்குமே நம்ம எழுத வேண்டியதுதான். இது மூணுக்குமே இன்னொன்று எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடையும் ஆட் பண்ணோம்னா 0 வரும் வெக்டாரில். அதாவது ஏ வெக்டார் வி நோ தேட் அப்படின்னு எழுதணும். வி நோ தேட் நமக்கு தெரிஞ்சது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வந்தால் அது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆட் பண்ணால் அது ஒரு ட்ரையாங்கிள் என்ன செய்யும்? ஃபார்ம் பண்ணும். இதுதான் கணக்குடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட். இதை நான் அப்படியே திருப்பி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏ வெக்டார் அப்படின்றது வந்து பிசி சைடு பிசி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்ன்றது சிஏ வெக்டார், சி வெக்டார்ன்றது என்னது? ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஸ்டெப்பு வந்து எல்லாத்துக்குமே காமன். இந்த கொசைன் ஃபார்முலா 3க்குமே காமன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நமக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன்.
ஃபஸ்ட்டு செய்கிறேன்னா லெஃப்ட்டில் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது. ஏ ஸ்கொயர்னா பிசி தானே, பிசியை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு மற்ற ரெண்டையும் அங்கிட்டு கொண்டு போயிடணும். புரிஞ்சுக்கிட்டியா? சப்போஸ் செகண்ட் சம் கேட்டிருந்தா பி ஸ்கொயர் கேட்டிருக்கா, லெஃப்ட்டை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ஆறாக பாரு. சப்போஸ் செகண்ட் சம் கேட்டிருந்தா பி ஸ்கொயர் கேட்டு ஈக்குவல் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, பி ஸ்கொயருக்கு இங்கே பி இங்கே இருக்குது சிஏ, அப்போ இந்த இதில் 3 இதுலையும் சிஏ நடுவில் வச்சுட்டு மற்ற ரெண்டையும் அங்கிட்டு கொண்டு போய் கணக்கு ஆப்ரேட் பண்ணணும். புரியுதா? ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன் மூவ் பண்ணுறேன், எப்படி மூவ் பண்ணுறேன்னு பாரு. ரைட். ஃபஸ்ட்டு ஒன்று அந்த ப்ரூஃபில் கொண்டு வர்றேன், சரியா? ரைட். அதில் வந்து நம்மளுக்கு பிசி தான் தேவை, ஏன்னா அதுதான் ஏ. அப்போ பிசி வெக்டார் ஈக்குவல் டு மற்ற ரெண்டையும் அங்கிட்டு கொண்டு போகிறேன். மற்ற ரெண்டையும் அங்கிட்டு கொண்டு போகிறேன் அப்படின்னா மைனஸ் சிஏ வெக்டார்னு ஒன்று கொண்டு போகிறேன், மைனஸ் ஏபி வெக்டார்னு ஒன்று அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். மற்ற ரெண்டையும் சரியான்னு பாரு. புரியுதான்னு பார்த்துக்கோ. பிசி அப்படின்னு கொண்டு போயிட்டேன், சரியா? ரைட். இப்போ நான் பிசியை 2 டைம் போட்டு டாட் பண்ண போகிறேன். பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார், அவ்வளோதான். ஏ ஸ்கொயர்னு இருந்துச்சுல, அதனால் 2 தடவை போட போகிறேன். புரியுதா சொல்கிறது? பிசி வெக்டார்னால் ஏ தானடா. பிசி வெக்டார்னா என்னது, ஏ. அப்போ ஏ ஸ்கொயரில் கேட்டிருந்தாமே, இப்படி கேட்டிருந்தான். அப்போ இது என்ன ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம்ல. பிசி வெக்டார் என்னது ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா டாட் ப்ராடக்ட்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துக்கு வந்து அப்படி கொண்டு வர்றேன். தெரியுதா சொல்கிறது? அடுத்த ஸ்டெப் மாறும், உனக்கு தெரியும் பாரு. மாடலஸ் போடையில் மாற்றிடுவேன் டப்புன்னு. இதை உடனே போட முடியாது நம்ம. இதுக்கு மாடலஸ் போட்டால் தான் அது வெறும் ஏன்னு மாறும். அதாவது மாடலஸ் பிசி வெக்டார்னு போட்டால் தான் வெறும் ஏ மாறும். அதுக்கப்புறம் மாடலஸ் பிசி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் போட்டால் தான் ஏ ஸ்கொயர்னு மாறும். புரியுதா? அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வரும். ஏன் இந்த பிசி இன்ட்டு பிசின்னு போட்டோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்கிறேன். ஏ ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சம்மு. லெஃப்ட்டில் என்ன இருந்துச்சு, ஏ ஸ்கொயர். பிசின்றது என்ன, ஏ வெக்டார். அப்போ 2 டைம் போட்டால் தானே ஏ ஸ்கொயர் வரும். அது மாதிரி மூவ் பண்ண போகிறேன். அப்போ இதை மைனஸ் சிஏ மைனஸ் ஏபி டாட் மைனஸ் சிஏ மைனஸ் ஏபி டாட் பண்ண போகிறேன் பாரு. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர், சரியான்னு பாரு. சரியா? ரைட். ப்ளஸ் செகண்ட் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சிஏ டாட்டு ஏபி, அடுத்து ப்ளஸ்ஸு சிஏ டாட் ஏபி, அடுத்து ப்ளஸ்ஸு ஏபி வெக்டார் ஸ்கொயர். இதை மாடுலஸாக மாற்றிக்கொள்ளலாம். சிஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது 2 ஆட் பண்ணோம்னா 2ஏபி டாட் சிஏ அப்படின்னு எழுதி கொள்ளலாம். 2 ஆட் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ இதையும் மாடுலஸ் ஏபி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் மேக்னிடியூடுக்கு. இப்போ சிஏ அப்படின்றதுக்கு இருக்கட்டும், சிஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ டாட் பி டெஃபனிஷன் இருக்குது. ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபனிஷன் இருக்குல்ல டாட் ப்ராடக்ட்டுக்கு உள்ளது. அப்போ இது 2யும் டாட் பண்ணியிருக்குல்ல. அப்போ நம்ம எழுதையில் மாடுலஸ் ஏ மாடுலஸ் காஸ் தீட்டான்னு எழுத போகிறோம். தீட்டா எழுதையில் பார்த்து எழுதணும். ஏபிக்கும் சிஏக்கும் எதுக்கு சிஏக்கும் அப்படின்னு வரையில் எங்கன்னா வரும்னு படத்தை பார்த்து செய்யணும். இந்த அப்படி இருக்குது படத்தில், இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பை மைனஸ் ஏ இருக்குது. அவன் சொன்னால் அதை கவனிச்சுப்பார். ஏபி இது என்னது சிஏ, இது 2யும் தானே டாட் பண்ணுறோம். அப்போ ஆங்கிள் என்ன வரும், இந்த ஆங்கிள் வரும். தெரியுதா தெரியலையா? கோடம் அதை மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். படத்தை போய் பாரு. அந்த இதில் ஃபஸ்ட் பேஜில் போய் படத்தை பார்த்தீங்கன்னா இது ஏபி, இது புரியுதான்னு பார்த்துக்க. அப்படி தெரில அப்படின்னா இது 2லையும் ஏபி டாட் சிஏ அல்லது ஏசின்னு வச்சுக்கோ. 2ல் எதிராக காமனாக இருக்குது ஏ, ஆங்கிள் ஏ, அதை எடுத்து செய்யலாம். அப்படி கூட யோசிக்கலாம். புரியுதா? இல்லைன்னா படத்தை பார்த்து கரெக்டாக கொண்டு வரணும். ரைட். மறந்துடா. ஷார்ட்டாக சொல்லணும்னா அப்படி சொல்லிக்கலாம். அப்போ நான் உங்களுக்குள்ள மாற்றுறேன். பை டெஃபனிஷன் மாற்றையில் உங்களுக்குள்ள மாற்றுறேன். 2 மாடுலஸ் ஏபி மாடுலஸ் சிஏ காஸ் தீட்டாக்கு பதிலாக பை மைனஸ் ஏ ப்ளஸ் மாடுலஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ ஆன்சர் எடுக்க போகிறோம். சிஏ வெக்டாருக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்துக்கோ. பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு
ஏபிக்கு என்ன வந்துச்சு, ஏபிக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோ. வெக்டாரோட போட வேண்டிய சிஏ ஸ்கொயர் மாடலஸ் போட்டோம்னா வெக்டார் ஸ்கொயர் போடணும்னு அவசியம் இல்லை. சரி, ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிடுவோம். ரைட், பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபி வந்து சி, சிஏ வந்து என்னது பி. காஸ் பை மைனஸ் ஏ அப்படின்னா பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க, காஸ் ஏன்னு வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. காஸ் 180 மைனஸ் ஏன்னா காஸ் ஏ. ஆல் சில்வர் டீ கப்ஸில் போகணும். புரியுதா சொல்கிறது? அப்படியே வச்சுக்கோ. ரைட், ஏபி ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்கு. ஏபி ஸ்கொயர் அப்படின்னா என்ன வந்துடும், ப்ளஸ் சி ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் என்ன வந்துடும், சி ஸ்கொயர். இங்கே முன்னாடி என்ன எழுதுவேன், ஏ ஸ்கொயர்னு எழுதணும். புரியுதா? இதைத்தான் சொல்ல வந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரூஃப் வந்துருச்சு வர ஈஸியாக. 2 தடவை பெருக்கிறோம், இந்த மல்டிப்ளை பண்ண அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணிவிட்டு மாடுலஸ் போட வேண்டியதை போட்டுக்க. இதை மட்டும் டாட் பண்ணல, டாட் பண்ணிவிட்டு டெஃபனிஷன் போட்டுக்க. அப்புறம் மாடுலஸை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஓடிடும். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரூஃப் வந்துருச்சு வர. கரெக்டாக எழுதணும்னா இப்படி எழுதிக்கிறணும். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2bc காஸ் ஏ. அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ். இதே மாதிரி சிமிலர்லி இதே மாதிரி ப்ரூவ் பண்ணிக்க. என்ன, எது ரெண்டையும் 2 1 3 சிமிலர்லி என்ன நீ ப்ரூவ் பண்ணிக்க. சிமிலர்லி 2 and 3 2 and 3 ஆர் ப்ரூவ்டு. மறந்துடாத, இதே மாதிரி ப்ரூவ் பண்ணிக்க, மறந்துடக்கூடாது. இதுதான் வந்து கொசைன் ஃபார்முலா. கொசைன் ஃபார்முலா அப்படின்ட்டு அர்த்தம், மறந்துடாத. ஓகே, குட். இந்த சிமிலர் ரிசல்ட் இருக்குல்ல, இந்த ரிசல்ட் இதே 2 and 3 ப்ரூவ் பண்ணிடு. ஓகே, குட். உனக்கு இம்பார்ட்டன்ட் தியரஸ் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். விட்டு போனது வேணால் நான் அப்புறம் சொல்லித்தரேன். இதை படிச்சிரு முக்கியமாக, என்ன சரியா? ஆமாம், அவசரப்படாமல் பார்த்துரு. நெக்ஸ்ட்டு வந்து 6.4 முக்கியமான தியரம் தான். 6.4 எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். a by sin a equal to b by sin b equal to c by sin c ன்னு இருக்கு பாரு. அதை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? ப்ரூவ் தேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ரூவ் தேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க. a by sin capital A, b by sin capital B, c by, இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின் தான், பார்த்துக்கோ. c by sin c. பொறுமையாக நிதானம் படித்தா செஞ்சிடலாம். அந்த படத்தை நான் போட்ட மாதிரி ப்ரூஃப்னு போடு. கொசைன் ஃபார்முலாக்கு போட்ட படத்தை போடு. கொசைன் ஃபார்முலாவுக்கு நான் வரைஞ்ச படத்தை வரைஞ்சிக்கோ. இதுக்கும் அதே தான். அது போட்டுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. எதாவது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணு, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணு, இதை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. அப்போ இதில் ஏன்னு கொடுத்தோம்னா இது பை மைனஸ் ஏன்னு வந்துடும்டா தம்பி. அவ்வளோதான். அந்த படத்தை அப்படியே மாற்றி வச்சுக்கோ. இது பின்னு கொடுத்தோம்னா பை மைனஸ் பி, பை மைனஸ் பி. இங்கே சின்னு கொடுத்தோம்னா பை மைனஸ் சி. இப்படி வெக்டார் போட்டுக்கோ. ஏக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது ஏ வெக்டார், பிக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது பி வெக்டார், சிக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது சி வெக்டார். மாற்றி போட்டுறக்கூடாது சைடு. சரியா சொல்கிறது? ரைட். ஆரோ பண்ணிக்க வேணா, அப்படி போய் இப்படி திரும்புது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. படத்தை போட்டாச்சு. எப்பயும் போல் நீ எடுத்துக்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்து எழுதிக்கோ. பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். அவ்வளோதான். சிஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். ஒரே மாதிரி தான் தியரத்தை கொண்டு வர்றோம். ஏபி வெக்டார் ஈக்குவல் டு என்னது, சி வெக்டார். ஓகே, அடுத்து இது மாடலஸ் போட்டின்னா வெக்டார் ரிமூவ் ஆயிரும். மாடலஸ் போட்டால் வெக்டார் ரிமூவ் ஆயிரும், ஸ்கொயர் போட்டால் வெக்டார் ரிமூவ் ஆயிரும். சிஏ வெக்டார் மாடலஸ் பி ஏபி வெக்டார் மாடலஸ் சி. அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுக்கோ. வி நோ தட் 3 சைடையும் கூட்டினோம்னா, அதாவது ஏ வெக்டார் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கூட்டினே ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் அது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ், அதாவது ஏபி அப்படின்னா பிசி வெக்டார்
பிசி பி வெக்டார்னா சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் மூணையும் கூட்டினா 0ன்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் இது சைடை பார்த்து எழுதியிருக்கேன். இந்த இடத்துல ஏ வெக்டாருக்கு வந்து பிசி புரிஞ்சு படிச்சுக்கோ. இதிலே படத்தில் இருக்குவார். ஏக்கு வந்து பிசி, சிக்கு வந்து சிஏ, ஆரா பண்ணியிருக்கலாம் அது மாதிரி ஏபி அப்படி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம தான் வந்து கணக்கை மூவ் பண்ணணும் வேறு மாதிரி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சைடு கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இருக்கா அப்படின்ட்டு பார். சைடு கொடுத்துருந்தா அப்படின்ட்டு சைடு கொடுத்துருந்தா அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி சைடு கொடுத்துருந்தா ரெண்டு சைடு கொடுத்தா 3 தான் எழுதலாம். 1/2ன்னு போட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு ஒரு ஃபார்முலா எழுதலாம். இல்லைன்னா 1/2ன்னு போட்டு பி கிராஸ் சி எழுதலாம். இல்லைன்னா 1/2ன்னு போட்டு சி கிராஸ் ஏ எழுதலாம். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 கேன்சல் ஆகிடும் எல்லாத்துலேயுமே. அப்போ வெறும் ஏ கிராஸ் பி வரும், பி கிராஸ் சி வரும், சி கிராஸ் ஏ வரும். அப்போ நம்மளுக்கு பை டெஃபனேஷன் வந்து கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு தெரியணும். பை டெஃபனேஷன் சொல்லி கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு உள்ளது மாடுலஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி சைன் தீட்டான்னு வரும். நெக்ஸ்ட்டு என் கேப்னு ஒன்று வரும். என் கேப்ன்றது யூனிட் வெக்டார், அதனால் அது ஒன்றுன்றனால விட்டுறலாம். ரைட், ஓகே. அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் இங்கே அந்த இதில். என்னது இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருந்துச்சி, ஃபஸ்ட்டு ஒன்று எழுதிருந்துச்சில்ல ஏ கிராஸ் பின்னு எழுதியிருந்தோம். அது திருப்பி எழுதுகிறேன், ப்ரீவியஸ் பேஜில் இருக்குது. செகண்ட் ஒன்று என்ன இருந்துச்சு, பி கிராஸ் சி இருந்துச்சு. தேர்டு ஒன்று என்ன இருந்துச்சு தம்பி, சி கிராஸ் ஏன்னு இருந்துச்சு. ரைட். இப்போ நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதையில் மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி சைன் தீட்டான்னு எழுத போகிறேன். இந்த இடத்த பார்த்துக்கோ. அதே மாதிரி ஒன்றுக்கு எழுதணும். என்ன எழுத போகிறேன் தீட்டான்றதை பாரு. மாடுலஸ் பி மாடுலஸ் சி சைன் தீட்டா எழுதணும் இனிமேல். மாடுலஸ் சி மாடுலஸ் ஏ இங்கே என்ன எழுத போகிறேன் பார்த்துக்கோ, சைன். ஏபி இருக்கிறனால இங்கே பை மைனஸ் சின்னு எழுது. இங்கே பிசி இருக்கிறனால பை மைனஸ் ஏன்னு எழுதிக்கும். சரியா சொல்கிறது, பை மைனஸ் ஏ கேபிட்டல் ஏ. இங்கே எழுதியில் பை மைனஸ் பி கேபிட்டல் பி. அப்போ வந்து செப்பரேட் பண்ணி இது ஆல் சில்வர் டீ கப்ஸில் கொண்டு போனோம்னா மாடுலஸ் ஏக்கு வெறும் ஏ போட்டுக்கலாம். ஏன்னா அதோடைய மாடுலஸ் ஏன்றது என்னது டிட்டர்மெண்ட் எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்கேலாராக மாறிடும்ல இது. அதனால் இது ஏன்னு எழுதிடலாம், அதை பின்னு எழுதிடலாம். இது சைன் சின்னு எழுதணும். என்ன எழுதணும், சைன் சி. அதே மாதிரி இதை பிசி சைன் ஏ அப்படின்னு எழுதணும். இதை என்ன எழுதணும் அப்படின்னா சிஏ சைன் கேபிட்டல் பின்னு எழுதணும். மூணையுமே டிவைடட் பை ஏபிசின்னு போட்டோம்னா ஏபி சைன் சி டிவைடட் பை ஏபிசி. அதே மாதிரி பிசி சைன் ஏ டிவைடட் பை ஏபிசி ஈக்குவல் டு சிஏ சைன் பி டிவைடட் பை ஏபிசி. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சைன் சி பை சி அப்படின்னு வரும். இங்கே சைன் ஏ பை ஏன்னு வரும். இங்கே கேன்சல் பண்ணிட்டோம்னா சைன் பி பை பின்னு வரும். டேக்கிங் ரெசிப்ராக்கல் எடுத்தோம்னா மொத்தமாக ரொட்டேட் பண்ணோம்னா ஏ பை சைன் ஏ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி. ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, அழகாக ஈஸியாக புரியுதான்னு பார்த்துக்கு. இதுலேருந்து தான் கணக்கு ஆப்ரேட்டிங். என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்ற ஃபார்முலா வச்சு செய்கிறோம். அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 2 கேன்சல் பண்ணிடு. அடுத்து அந்த பை டெஃபனேஷன் கிராஸ் ப்ராடக்ட் எழுதிப்போம்ல, அதை செய்ய போகிறோம். அதில் பை மைனஸ்ன்னு எழுதினா கரெக்டாக எழுதணும். அது ஆல் சில்வர் டூ கப்ஸை யூஸ் பண்ணனா திருப்பி சைன் சி சைன் ஏ அதுதான் வரும். அது எழுதினா கேப்லெட்டர் எழுதுகிறோம், அந்த படம் போட்டு செய்யலை. இவ்வளோ தான். இதெல்லாம் 5 மார்க் கிடையாது, 3 மார்க் 2 மார்க் மாதிரி தான். சரிங்களா சொல்கிறது, பார்த்து ஒழுங்காக பார்த்துக்க. குட். எக்ஸாம்பிள் 6.6 அப்போலினஸ் தியரம் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், 5 மார்க் சம்மு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, என்ன மறந்துடாத.
ஸ்கேல் வலிக்கிட்டே போகுதுவர். அப்போலோனியஸ் தியரம் அப்படின்றது அர்த்தம். சரியா, மறந்துடாமல் பார்த்துக்கோ. ப்ரூவ் தட்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ட்ரையாங்கிளை எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா சொல்கிறது? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுக்கிறோம். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் லெட் டி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் midpoint of BC. அப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா இந்த இப்படி வரையணும். இப்படி வரைஞ்சிட்டு இது நேரம் கோடு போட்டோம்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி. அப்போ இந்த பிசிக்கு தான் இந்த டின்றது என்ன பாயிண்ட்டு சொல்கிறோம்? மிட் பாயிண்ட்டு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பார்ட்டுன்னு அர்த்தம். ஆரோ பண்ணிக்கலாம் அப்படி. அப்போ டூ ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிதானமாக பார்த்துக்கோ. ஏபி வெக்டார் மாடுலஸு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அங்கிட்டு இருக்குவார் ஏசி வெக்டார் மாடுலஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏடி வெக்டார் ஸ்கொயர் ஏடி வெக்டார் மாடுலஸ் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் பிடி வெக்டார் மாடுலஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறான். ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த இருக்குது டூ ப்ரூவ். கொஸ்டினில் டூ ப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அப்போலோனியஸ் தியரத்தை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. என்ன, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துட்டு டி ஒன்று ஒரு பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது பிசி. அப்போ பிடி ஈக்குவல் டு டிசின்னு மாறிடும். ஏன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, டின்றது மிட் பாயிண்ட்டு எதுக்கு பிசின்ற கோடுக்கு மேலே நடுவில் வச்சுருக்காங்க அப்படின்னு இல்லை, ரெண்டாக பிரிக்குது. சரி ரைட்டு. இப்போ எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அந்த கணக்கை அப்படின்றதான் இப்போ கணக்குடைய கான்செப்ட். பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் அப்படி செய்கிறேன். இல்லை நீங்கள் கன்டினியூ பண்ணவா? கன்டினியூ பண்ணுறேன். ப்ரூஃப் நிரூபணம். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஏடி அப்படின்னு கொண்டு வர்றோம். ஏடி அப்படின்னு கொண்டு வரையில் மேலேருந்து வந்தோம்னா ஏபி, இது என்னடா அது ஏபி, இது என்னது ஏடி. ரெண்டு மேலேருந்து ஆரோ பண்ணியிருக்கேன் பாரு. ஏபி ஏடின்னு வருது. சரி, இல்லை ஏபி இங்கே கடைசியில் வந்து என்ன வரும்? ஏசி. ஏடி வெக்டார் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி அப்படின்னு அர்த்தம். பொறுமையாக பார்த்துக்கோ. நடுவில் என்ன இருக்குது? ஏடி வெக்டார் ஈக்குவல் டு இந்த சைடில் ரெண்டு சைடில் என்ன இருக்குது? ரெண்டு சைடில் என்ன? ஒன்று ஏபி இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது? ஏசி இருக்குது. ரெண்டையும் கூட்டுறோம். கீழே அதே மாதிரி 1+1 கூட்டிடணும். இதுதான் இதோட ஃபார்மட். அப்போ ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துடும்? 2. இது ஆரம்பிச்சிட்டோம்னா இது ரெண்டையும் டாட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஈஸியாக 2 தடவை, அதாவது ப்ராக்கெட் போட்டுக்க, டாட்டு போட்டுக்க, டாட் புள்ளி பெருக்கம் பண்ண போகிறோம். அதாவது ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை 2, ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை 2. இந்த இதை நீ ஸ்டார்ட் பண்ணிட்டீன்னா கணக்கு ஈஸியாக ஓடியாந்துடும். இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு, அவ்வளோதான். ஏடி ஈக்குவல் டு புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ கீழே டாட் பண்ணையில் 2 2 சார் 4ன்னு வந்துடும். 2 2 சார் என்ன வந்துடும்? 4ன்னு வந்துடும் கீழே. அப்போ 1/4 வெளியில் எடுத்துகிட்டு மேலே டாட் பண்ணோம்னா சரி தானே சொல்கிறது? ஏபியோட ஏபி டாட் பண்ணோம்னா ஏபி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஏபி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி
ஏசி வெக்டார் ஸ்கொயர்னு வந்துடும். ஏசி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இன்னும் 2 இருக்கும். என்ன இருக்கும்? 2ab டாட் என்ன வந்துடும்? ஏசி அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ரைட். இதை வேணால் நீ ஸ்கொயர் இருக்கனால நம்ம இதை ஸ்கொயர் இல்லாமல் எழுதலாம். இல்லைனா மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கிறணும். மேக்னிடியூட் வேல்யூவாக மாற்றிக்கிறணும். புரியுதா சொல்கிறது? இதுக்கு எழுதையில் அந்த பை டெஃபனிஷன் எழுது. ஏபி ஏசி இந்த மாதிரி டாட் வந்துட்டாலே பை டெஃபனிஷன் தான் எழுதணும். ஏ டாட் பிக்கு உள்ளது. சரியா சொல்கிறது? இல்லை அப்படியே இருந்துட்டு போகுதுன்னா இருந்துட்டு போகுது, நம்ம பார்த்துக்குறோம். சரி இருக்கட்டும். ஏபி டாட் ஏசி. ஓகே குட். இது ஒன்றுன்னு வச்சுக்க. ஒரு சைடு கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். முன்னாடி உள்ள ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துட்டு அதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோ அப்படின்னா பிடி கீழே உள்ளது 1ன்னு எழுதணும்ல அது. அப்போ எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா ஏபி ப்ளஸ் ஏடி இல்லை ஏபி ப்ளஸ் பிடி ஈக்குவல் டு ஏடின்னு எழுதலாமா அப்படின்ட்டு பாரு. இந்த அப்படி இருக்கும். இது ஏபிடி சரியா? அப்படி இருக்கும். 6 பண்ணியிருக்கும். பார்த்துக்கோ. நமக்கு தேவையானது பிடி கீழே உள்ளது. அப்போ பிடி ஈக்குவல்னு எழுதலாம். அல்லது ஏடிக்கு என்ன வரும் அப்படின்றத எழுதலாம். ஏடிக்கு என்ன வரும்னா ஏபி ப்ளஸ் பிடின்னு எழுதலாம். எப்படி? அதாவது ஏபி ப்ளஸ் பிடி ஈக்குவல் டு ஏடி. புரியுதான்னு பாரு. இதிலிருந்து பிடி கொண்டு வந்தீங்கன்னா ஏடி மைனஸ் ஏபி. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கங்க. எழுதி பாருங்கள், கேட்பாங்க. அங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை 2 டைம்ஸு மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, இல்லை ஏடிக்கு ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் செய்யலாம். ஏடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை 2 அப்படின்னு தான் ரீப்ளேஸ் பண்ணோம். மைனஸ் ஏபி நான் ஒரு காண்பார் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இதுதான் செஞ்சோம். இதை வச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியும்னு ரவுண்ட் பண்ணி காமிச்சேன். அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, உள்ளே கிராஸ் பண்ணு. ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் மைனஸ் 2ab வெக்டார் பை 2. இப்போ ஏபியை கழிச்சு விட்டோம்னா ஏசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார் டிவைடட் பை 2. சரியான்னு பார்த்துக்க. சரி, இப்போ 2 தடவை டாட் பண்ணுவோமா பிடியை? இந்த இடம் கொண்டு வந்த பற்றி 2 தடவை டாட் பண்ணு. சரி, 2 தடவை டாட் பண்ணுவோம். ஏசி மைனஸ் ஏபி பை 2. அப்போ பிடி டாட் பிடி ஏசி மைனஸ் ஏபி divided by 2 dot AC minus AB divided by 2. கீழே ரெண்டு ஒன்றா இருக்கனால 1/4. இதை அப்படியே ஹோல் ஸ்கொயர்னு எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2AB டாட் வரணும்னு சொல்லியிருக்கேன். ரைட், இதை எழுதிட்டேன். நீ இந்த ஸ்கொயர் இருக்கிறதுக்குள்ள மாடுலஸ் வேணால் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 1/4 மாடுலஸ் ஏசி வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் ஏபி வெக்டார் ஸ்கொயர். இது அப்படியே இருக்கட்டும் சொல்லியாச்சு. ஏசி வெக்டார் டாட்டு ஏபி வெக்டார். இது செகண்ட் ஒன். ஃபஸ்ட்டு ஒன்று ஏடி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இதை வந்து பிடி ஸ்கொயர்னு எழுதலாம். இல்லைனா இப்படி மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று தான். பிடி ஸ்கொயர். அப்போ 1 + 2 கூட்டினோம்னா ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் அண்டே கூட்டுறோம். ஆடு 1/4 காமனாக எடுத்துட்டோம்னா 2AB வெக்டார் ஸ்கொயர்
ப்ளஸ் ஏசி வெக்டார் ஸ்கொயர் 2 வெக்டார் ஸ்கொயர் அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இப்போ 2 வெளியே எடுத்துகிட்டு அடிச்சிட்டோம்னா கீழே 1/2ன்னு வந்துடும். இங்கே என்ன வந்துடும்? ஏபி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் என்னடா தம்பி ஏசி வெக்டார் ஸ்கொயர், இங்கே இருக்கிறது என்னது ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி வெக்டார் ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் உள்ளது. அப்போ இந்த 2 வந்து அங்கிட்டு போனால் மல்டிபிள் இங்கே கொண்டு வந்துடலாம். 2 இன்ட்டு ஏடி மாடுலஸ் மாடுலஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் பிடி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் மாடுலஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி வெக்டார் மாடுலஸ் ஸ்கொயர். இங்கே முன்னாடி என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதான் பார். சேஞ்ச் பண்ணி மாற்றி எழுதுறீங்கன்னா மாற்றி எழுதிக்கோ. ரிவர்ஸில் நல்லா எழுதுறேன்னா எழுதிக்க. புரியுதுங்களா? பாரு, இதுதான் அப்போலோனியஸ் தியரம். மறந்துடாமல் செய்.